இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அட் அ பாயிண்ட் டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல். போன வீடியோவில் நம்ம ஒரு பாயிண்ட் சார்ஜால் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் எவ்வளோ பொட்டென்ஷியல் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது ஒரு டைபோலால், ஓகேவா, ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் எவ்வளவு பொட்டென்ஷியல் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ நம்ம ஒரு டைபோல் எடுத்துக்கிறோம். ஒரு நெகட்டிவ் சார்ஜ், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், அது ரெண்டும் ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் பிரிஞ்சிருக்கு. அதோட சென்டரை நம்ம ஓன்னு எடுத்துக்கலாம். அப்போ அதுலேருந்து இதுவரை உள்ள தூரம் ஏ, இதுவரை உள்ள தூரம் ஏ. டோட்டலாக ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 2a டிஸ்டன்ஸ், ஓகேவா. இப்போ இதோட ஆரிஜின்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில், பாயிண்ட் ஓலேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் நம்ம ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறோம். அந்த பாயிண்ட் தான் வந்து என்னது, பி. இப்போ இந்த பாயிண்ட் பியில் எவ்வளவு பொட்டென்ஷியல் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு நம்ம நேம் வச்சுக்கலாம். இது வந்து பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி, சரியா. அப்போ பாயிண்ட் பிக்கும் பாயிண்ட் பி இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம R1ன்னு எடுத்துக்கலாம். ஏக்கும் பிக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸை R2ன்னு எடுத்துக்கலாம், ஓகேவா. அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற ஆங்கிள், இதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், தீட்டான்னு எடுத்துக்கிட்டால், அப்போ இது வந்து என்ன வரும், 180 மைனஸ் தீட்டா. ஏன்னா இதிலேருந்து இது வரையில் மொத்த ஆங்கிள் 180. அப்போ அதில் தீட்டாவை மைனஸ் பண்ணிட்டா பேலன்ஸ் இந்த ஆங்கிள் நம்மளுக்கு கிடைச்சிரும், ஓகேவா. சரி, இப்போ நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி டைபோல் மொமெண்ட்டோட டைரக்ஷன் வந்து என்னது, எப்போவுமே நெகட்டிவ் டு பாசிட்டிவ். அப்போ டைபோல் மொமெண்ட் எப்போவுமே இந்த டைரக்ஷனில், பி கேப்போட டைரக்ஷன் இது தான், சரியா. சரி, இப்போ இந்த பாயிண்டில் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்க போகிறோம் பாயிண்ட் பியில். இப்போ நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜினால் இந்த பாயிண்டில் என்ன பொட்டென்ஷியல் அப்படின்னா, அப்போ பாசிட்டிவ் சார்ஜினால் பொட்டென்ஷியல் நம்மளுக்கு தெரியும். அப்போ அதை வந்து வி ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். பாசிட்டிவ் சார்ஜினால் அந்த இடத்துல இருக்கிற பொட்டென்ஷியல் வந்து என்னது, Q டிவைடட் பை 4/ε0. டிஸ்டன்ஸ் வந்து என்னது, R1. நெகட்டிவ் சார்ஜினால் அந்த இடத்துல இருக்கிற பொட்டென்ஷியல் வந்து என்னது, அப்போ இதுக்கும் இந்த சார்ஜினால் இந்த பாயிண்டில், அப்போ அது என்னது, -Q டிவைடட் பை 4/ε0 R2, ஓகேவா. அப்போ ரெண்டு சார்ஜஸ் இருக்குது இந்த பாயிண்ட். அப்போ இந்த பாயிண்டில் இந்த ரெண்டு சார்ஜஸ்னால இந்த பாயிண்டில் இருக்கிற பொட்டென்ஷியலை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணோம். அப்போ இது ரெண்டத்தையும் நம்ம ஆட் பண்ணால் போதும். அப்போ டோட்டல் பொட்டென்ஷியல் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், Q டிவைடட் பை, அல்லது காமனாக சொல்லணுன்னா V ப்ளஸ் V மைனஸ், ஓகேவா. அப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், Q டிவைடட் பை 4/ε0 R1. இங்கே ப்ளஸ் V மைனஸில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ இந்த டேர்ம் என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். அப்போ Q டிவைடட் பை 4/ε0 R2. அப்போ என்ன வரும், இதில் காமனாக இருக்கிறதெல்லாம் வெளியே எடுத்துடலாம். அப்போ Q டிவைடட் பை 4/ε0 1/R1 மைனஸ் 1/R2. இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 1/R1 1/R2வோட வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொசைன் லா யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு தெரியும், இப்போ இதுதான் ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஆங்கிள் வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டால், இந்த லைன் வந்து ஏ. அப்போ இதை வந்து நம்ம பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பி. இந்த ஆங்கிள் சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லைன் வந்து என்னது, சி. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நம்மளுக்கு ஏ தான் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ A² இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், B² ப்ளஸ் C² மைனஸ் 2BC காஸ் ஏ. ஏங்கிறது இந்த தீட்டா, ஓகேவா. அப்போ காஸ் தீட்டா இதானே நம்ம வந்து கொசைன்லால நம்ம படிச்சிருப்போம். அப்போ அதை அப்படியே இங்கே கொண்டு வரோம். அப்போ முதல்ல என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ட்ரையாங்கிள் BOB எடுத்துக்கிறோம், ஓகேவா. அப்போ BOB இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அப்போ இதுதான் நம்மளோட தீட்டா. இப்போ நம்மளுக்கு R1ஓட வேல்யூ தான் வேணும். அப்போ அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ R1ஓட ஆங்கிள் தான் என்னது, தீட்டா. இந்த லைனுக்கு அப்படியே இப்போ ஆப்போசிட்டாக இருக்கிற அந்த ஆங்கிள் தான் என்னது, அதுக்கான அது. அப்போ R1ஓட ஆங்கிள் வந்து தீட்டா. அப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ நம்மளுக்கு R1² இஸ் ஈக்குவல் டு, அப்போ ரிமைனிங் சைட்ஸ் வந்து என்னது, ஒரு சைடு R, இன்னொரு சைடு A. அப்போ R² ப்ளஸ் A² மைனஸ் 2RA காஸ் R1ஓட தீட்டா வேல்யூ வந்து என்னது, தீட்டான்னு நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அது தீட்டா, ஓகேவா. சரி, இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாத்துல இருந்தோம் இப்போ இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அந்த கொசைனில்
லாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணது. இப்போ இதிலேருந்து நான் ஆர் ஸ்கொயரை வெளியே எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், அப்போ R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அப்போ இதில் ஆர் ஸ்கொயர் இருக்குது, இதில் ஆர் ஸ்கொயர் இல்லை, இதில் 6 தான் இருக்குது. ஸோ இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏ ஸ்கொயர் டேர்மை ஆர் ஸ்கொயரால் பெருக்கி ஆர் ஸ்கொயரால் டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. -2 இந்த டேர்மை ஆறால் மல்டிப்ளை பண்ணி, அப்போ ஆறால் மல்டிப்ளை பண்ணால் ஏற்கனவே இங்கே ஒரு ஆர் இருக்குது, அப்போ அது ஸ்கொயர் ஆயிருமா, ஏ காஸ் தீட்டா டிவைடட் பை ஆறால் அதை என்ன பண்ணிக்கிறேன், டிவைட் பண்ணிக்கிறேன். இந்த டேர்மை ஆர் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணி ஆர் ஸ்கொயரால் டிவைட் பண்ணிக்கிறோம். இந்த டேர்மை என்ன பண்ணுறோம், ஆறால் மல்டிப்ளை பண்ணி ஆறால் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா, சரி. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், அப்போ இது எல்லாத்துலேருந்து காமனாக ஆர் ஸ்கொயரை வெளியே எடுத்துடலாமா, அப்போ வெளியே எடுத்துட்டா பேலன்ஸ் 1 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2a காஸ் தீட்டா டிவைடட் பை ஆர். ஓகேவா, இப்போ R1 ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு தேவை என்னது, 1/R1ஓட வேல்யூ தான் நம்மளுக்கு வேணும். ஸோ அந்த 1/R1ஓட வேல்யூவை நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரியா, சரி. அப்போ 1/R1 வேணும் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணோம், இதை R1 ஆக்கலாம். அப்போ R1 ஆக்கணும்னா இதை என்ன பண்ணோம், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ ஈக்குவல்ட்டுக்கு ரெண்டு சைடு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது R1 ஸ்கொயர் R1 ஆயிரும், ஆர் ஸ்கொயர் ஆர் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிற இந்த டேர்மில் என்ன வரும், ஸ்கொயர் ரூட் வருமா, அதை ஸ்கொயர் ரூட் போடாமல் நம்ம என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2a காஸ் தீட்டா டிவைடட் பை ஆர் பவரில் என்னது 1/2. அப்போ இந்த 1/2 எதை மீன் பண்ணும், இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா, இப்போ R1ஓட வேல்யூ கொண்டு வந்துட்டோம். நம்மளுக்கு தெரியும் ஆரோட வேல்யூ மச் மோர் கிரேட்டர் தென் ஏ. ஓகேவா, நம்ம எடுத்துருக்கிறது அப்படி தானே, ஏவோட இதை கம்பேர் பண்ணும்போது ஆரோட டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ இந்த ஆர் ஸ்கொயருங்கிறது பெரிய நம்பர், ஏ ஸ்கொயருங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர். அப்போ இதை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ரொம்ப சின்ன நம்பர் தான் கிடைக்கும். ஸோ இந்த டேர்மை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்லெக்ட் பண்ணுறோம். அப்போ நெக்லெக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், R1 இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு 1 மைனஸ் 2a காஸ் தீட்டா டிவைடட் பை ஆர் பவரில் 1/2. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு R1ஓட வேல்யூ கிடச்சிருச்சா. இப்போ என்ன பண்ணோம், 1/R1ஓட வேல்யூ வேணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படியே இன்வர்ஸ் ஆகிறோம். அப்போ 1/R1 இஸ் ஈக்குவல் டு 1/R 1 மைனஸ் 2a காஸ் தீட்டா டிவைடட் பை ஆர். இந்த 1/2 இப்போ என்ன ஆயிரும், -1/2 ஆயிரும். இந்த 1/2 இப்போ -1/2 ஆயிருமா. சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஓகேவா. அப்போ 1/R1 இஸ் ஈக்குவல் டு 1/R 1 மைனஸ் 2a காஸ் தீட்டா டிவைடட் பை ஆர் பவரில் 1/2 -1/2. ஓகேவா, அப்போ இங்கே இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, 1 மைனஸ் எக்ஸ் பவர் n. அப்போ இங்கே வந்து நம்ம பைனாமியல் தியரம் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ பைனாமியல் தியரம் எழுதுனா என்ன வரும், 1 மைனஸ் nx. ஓகேவா, நம்மளுக்கு அதுக்கு எடுத்துருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாம் வேணாம், ஃபஸ்ட் ஆர்டரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சரி, அப்போ இந்த இது அப்படி எழுதலாம். நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1/R1 இஸ் ஈக்குவல் டு 1/R 1 மைனஸ் என்னோட வேல்யூ -1/2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ வந்து என்னது 2a காஸ் தீட்டா டிவைடட் பை ஆர். அப்போ இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா. அப்போ என்ன வரும், 1/R 1 மைனஸ் 1/2 2a காஸ் தீட்டா டிவைடட் பை ஆர். ஓகேவா, இப்போ இங்கே இந்த 1 மைனஸ் 1/2 1/2ன்னு வரும். அந்த 2ல் சரி நம்ம இது எழுதுகிறோம் பாருங்கள், 1/R இஸ் ஈக்குவல் டு 1/2 சரி இது ப்ளஸ் சரி ப்ளஸ். அப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ கேன்சல் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு என்ன வரும், 1 ப்ளஸ் a காஸ் தீட்டா டிவைடட் பை ஆர். ஓகேவா, இப்படி வருமா. அப்போ இந்த டேர்மை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், அப்போ 1/R1 இஸ் ஈக்குவல் டு 1/R 1 ப்ளஸ் a காஸ் தீட்டா டிவைடட் பை ஆர். ஓகேவா, a காஸ் தீட்டா டிவைடட் பை ஆர். இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி
அடுத்த சைடு R2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அப்போ R2 ஸ்கொயர்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இப்போ நம்ம முன்னாடி பார்த்த அந்த இதில் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது வேணும். அப்போ R2ஓட தீட்டா தான் என்னது 180 மைனஸ் தீட்டா, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், மற்ற எந்த இதுவும் அப்படியே மாறாது. அப்போ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2RA காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து என்னது 180 மைனஸ் தீட்டா. அப்போ காஸ் 180 மைனஸ் தீட்டா எதுக்கு ஈக்குவல், மைனஸ் காஸ் தீட்டாவுக்கு ஈக்குவல். ஓகேவா? சரி, அப்போ நம்மளுக்கு என்ன வரும், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ இந்த மைனஸ் காஸ் தீட்டா இந்த மைனஸ் என்ன ஆகிறோம், ப்ளஸ் ஆகிறோம். அப்போ 2RA காஸ் தீட்டா. ஓகேவா? சரி, அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், முன்ன பண்ண மாதிரியே R2 ஸ்கொயரோட வேல்யூ இது. அப்போ இதிலேருந்து ஆர் ஸ்கொயரை வெளியே எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஆர் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணி ஆர் ஸ்கொயரால் டிவைட் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் இங்கே ஆரால் மல்டிப்ளை பண்ணி ஆரால் டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ இதிலேருந்து நான் ஆரை காமனாக வெளியே ஆர் ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துட்டா, அப்போ R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2A காஸ் தீட்டா டிவைடட் பை ஆர். இப்படி வருமா? இந்த ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் டேர்மை நெக்லெக்ட் பண்ணிடலாமா? அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன ஆகும், R2 இஸ் ஈக்குவல் டு ஆர் 1 ப்ளஸ் 2A காஸ் தீட்டா டிவைடட் பை ஆர் பவரில் 1/2. இதை இன்வர்ஸ் ஆக்குனா என்ன வரும், 1/R2 இஸ் ஈக்குவல் டு 1/R 1 ப்ளஸ் 2A காஸ் தீட்டா டிவைடட் பை ஆர் மைனஸ் 1/2. இங்கே பைனாமியல் தியரம் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், 1/R. அப்போ 1 ப்ளஸ் NX. அப்போ 1 ப்ளஸ் என்னோட வேல்யூ மைனஸ் 1/2ங்கிறதுனால மைனஸ் 1/2 எக்ஸோட வேல்யூ 2A காஸ் தீட்டா டிவைடட் பை ஆர். அப்போ 2 கேன்சல் பண்ணலாமா? அப்போ கேன்சல் பண்ணால் என்ன வரும், 1/R2 இஸ் ஈக்குவல் டு 1/R 1 மைனஸ் ஏ காஸ் தீட்டா டிவைடட் பை ஆர். அப்போ இதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த 1/R1ஓட வேல்யூவையும் 1/R2ஓட வேல்யூவையும் ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த ஃபார்முலா இருக்குல்ல, V இஸ் ஈக்குவல் டு Q டிவைடட் பை 4/ε0 1/R1 மைனஸ் 1/R2 இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ 1/R1ஓட வேல்யூ என்ன, அப்போ Q டிவைடட் பை 4/ε0 1/R1ஓட வேல்யூ 1/R இன்ட்டு 1, அந்த வேல்யூஸ் வந்து என்னது 1/R 1 ப்ளஸ் ஏ காஸ் தீட்டா டிவைடட் பை ஆர். ஓகேவா? மைனஸ் R2ஓட வேல்யூ 1/R 1 மைனஸ் ஏ காஸ் தீட்டா டிவைடட் பை ஆர். ஓகேவா? அப்போ இது ரெண்டுலேயும் 1/R காமனாக இருக்குது, அதை வெளியே எடுத்துடலாம். அப்போ வெளியே எடுத்துட்டா Q டிவைடட் பை 4/ε0 ஆர் அப்படி எழுதலாமா? பேலன்ஸ் இருக்கிறது 1 ப்ளஸ் ஏ காஸ் தீட்டா டிவைடட் பை ஆர். இந்த மைனஸை உள்ளே பெருக்குவோம், பெருக்குனா என்ன வரும், -1. இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா, ப்ளஸ் ஏ காஸ் தீட்டா டிவைடட் பை ஆர். ஓகேவா? அப்போ இந்த +1 -1 கேன்சல் பண்ணலாமா? அப்போ இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒரு ஏ காஸ் தீட்டா ப்ளஸ் இங்கே ஒரு ஏ காஸ் தீட்டா டிவைடட் பை ஆர். அப்போ இது எப்படி எழுதலாம், அப்போ Q டிவைடட் பை 4/ε0. அப்போ இதை 2A காஸ் தீட்டா டிவைடட் பை ஆர்ன்னு எழுதலாமா? அப்போ என்ன வரும், அப்போ V இஸ் ஈக்குவல் டு 2QA காஸ் தீட்டா டிவைடட் பை, அப்போ இங்கே ஒரு ஆர் இங்கே ஒரு ஆர் என்ன ஆயிரும் 4/ε0 ஆர் ஸ்கொயர்னு வந்துடுமா? சரி, அப்போ நம்மளுக்கு தெரியும் டைபோல் மூமெண்ட்டோட மேக்னிடியூட் வந்து என்னது 2QA. அப்போ 2QAக்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், Pன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ P காஸ் தீட்டா டிவைடட் பை 4/ε0 ஆர் ஸ்கொயர்.